எப்போது கேட்டாலும் கிடைக்கும். எப்போ கேட்டாலும் அவங்களுக்கு அந்த ஃபுட்டு கிடைக்கும். காலை மதியம் மற்றும் இரவு உணவை தவிர இதர உணவு வகைகள் மற்றும் பானங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ மருத்துவமனையில் உள்ள நவீன மயமாக்கப்பட்ட கேண்டீனில் சமையல் கூடத்தில் சுகாதார முறையில் தயாரித்து நோயாளிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் இதர பணியாளர் வழங்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த ஃபுட்டை பாராட்டுறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்தை நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருந்தோம். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு தடுப்பு மருந்து கிடையாது, தடுப்பு மருந்து இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திணறாங்க. ஆனால் இந்த நோய் ஆரம்பித்த உடனே இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் போர்க்கால அடிப்பில் நடவடிக்கை எடுத்தாங்க. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த நோய் மற்ற நாட்டில் வரும்போது அப்போ இங்கே பரவலை. அப்போ கிளம்பியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் ஏதோ நாட்டில் கிளம்பியிருக்காங்க. அடுத்து துபாய் வந்திருக்காங்க. அங்கேயும் செக் பண்ணல, துபாயில் செக் பண்ணல. ஆனால் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குனதுமே பார்த்தீங்கன்னா அவங்களை அப்பவே தனிமைப்படுத்தி ஆரம்ப கட்டத்திலேயே செக் பண்ணது நம்ம சென்னையில் முதலமைச்சர். இப்படி ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் என்னன்னா அதனால தான் இறப்பு விகிதம் குறைவாக இருக்குது, அதிகமாக செக் பண்ணுறோம், இப்படிலாம் போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு நம்ம ஆரம்பத்திலிருந்து இங்கே கண்ட்ரோலாக இருக்கிறோம், எல்லாம் ஒத்துழைப்பு இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஆரம்பத்தில் இருந்த ஒத்துழைப்பு அந்த பயம் இப்போ குறைதோன்னு நாங்கள் பயமாக இருக்குது. இப்போ நம்ம கோயம்பேடு கண்ட்ரோலாக இருக்குது. இன்னைக்கு சென்னையில் இன்னைக்கு மதுரையில் கேஸ் அதிகமாக இருக்குது. அங்கிருந்து வெளியிருந்து வர்றாங்க, அதே போல் வெளிநாட்டிலிருந்து வர்றாங்க. நம்ம மக்கள் வருவாங்க, அது வராமல் ஒன்று அவங்க நம்ம மக்கள் தான் தீருவாங்க. அப்போ அவங்ககிட்ட வரும்பொழுது நம்ம அதை உடனே ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் முழுமையாக செக் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் சென்னையில் மற்றெல்லாம் எல்லா பக்கம் செக் போஸ்ட் போட்டு தடுத்தாலும் கூட இருசக்கர வாகனத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வழியில் வேற மாதிரி உள்ள வந்துட்ட மாதிரி இருந்து அவங்களையும் நம்ம போகிறோம், தேடி கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அப்படி யாராக இருந்தால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 250-300 வண்டிகளுக்கு மேலே போட்டு இன்னைக்கு எல்லா பக்கம் அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். யாராவது இப்படி வந்தால் உடனே எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க சொல்லி போட்டு இப்படி போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள யாராவது சென்னையில் அங்கே பக்கத்துல எல்லாம் பரப்பி விட்டுறாங்க. அப்போ அவங்க வந்தவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து, அவங்க குடும்பத்துக்கு உயிருக்கு ஆபத்து, மற்றவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. இது புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நம்ம இப்படி எல்லாம் பரப்பிட்டு நோய் பரப்புறங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும். இது நம்ம அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களை ட்ரீட் பண்ணி காப்பாற்றுறோம். அதை புரிஞ்சுக்காம பார்த்தீங்கன்னா இப்படி எங்களுக்கு ஏதோ நிர்வாகத்தை மறைஞ்சு போய் ஓடி ஒளிகிற மாதிரி போறாங்க. தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்கள் மூலியமா சொல்றது பொதுமக்களுக்கு, பொதுமக்களாகி நீங்கள் யார் அப்படி சந்தேகப்படும் இருந்தால் உடனடியாக தகவல் கொடுங்க. நிறைய பக்கம் இப்போ தகவல் கொடுத்துட்றீங்க, தகவல் கொடுங்க. தயவு செஞ்சு எல்லாருமே மாஸ்க் போட்டு வெளிவாங்க. மாஸ்க் அணிந்துட்டு வந்தா, மாஸ்க் அணிந்த நபர் கூட நம்ம பேசினா கண்டிப்பா அந்த தொற்று 80% வராது. தயவு செஞ்சு நம்ம நமக்கு நம்ம கோயம்புத்தூர் கண்ட்ரோல் வச்சிருக்கோம். ஆனால் வெளியிருந்து வந்தவங்கனால அப்படியே கொஞ்சம் லேசாக பரவ ஆரம்பிக்குது. இதை கண்ட்ரோல் நம்ம பண்ணணும்னு தான் முக்கியமாக இந்த மீட்டிங்கில் நம்ம நிறைய இந்த மாத இறுதிக்குள் இந்த 5000 இந்த இது கேம்ப் முடிவுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீவர் கேம்ப் இப்போ நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் நம்ம நடத்தும் பொழுது நம்ம கொரோனா மட்டும் இல்லை, போகும்போது நிறைய சிக்கன் குனியா, டெங்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அவங்க வெளியே தெரியல நிறைய பேருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ இந்த மாதிரி இந்த 5000 கேம்ப் நடத்துகிறோம். இதில் பொதுமக்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் கோவை மாவட்டத்தில் நமக்கு மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் உத்தரவுக்கிணங்க இன்றைக்கி ரேஷன் கடையில் எல்லா பொருளும் கொடுத்தோம். இந்த உணவு தட்டுப்பாடுன்ற எந்த சூழ்நிலையே இல்லாமல் அதே போல் எங்கெங்கே தங்கறக்கு இடமில்லையோ அவங்களை பூரா தங்க வச்சோம். அதே போல் அம்மா உணவகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோவை புறநகர் மாநகர் மாவட்டத்தின் சார்பாக மட்டும் இன்றைக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உத்தரவுக்கிணங்க இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 14,13,698 பேருக்கு 94,83,849 ரூபாய்க்கு 94,83,849 ரூபாய் பணம் கட்டி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உணவு வழங்கணும். மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதே போல் இன்னும் பல்வேறு சமூக அறக்கட்டைகள் மூலமாக
உணவு வழங்கியிருக்கிறோம். அதே போல இன்னொரு முக்கியமானது, இன்றைக்கு அரசு மருத்துவக் கல்லூரி இஎஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களாக சொன்னீங்க, மருத்துவர்களுக்கு தங்கறதுக்கெல்லாம் பிரச்சனைகளை சொன்னீங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரூம் போட்டு கொடுத்து நல்லா பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தங்க நோயாளிகளுக்குடைய மெனு வந்து இன்னைக்கு எங்கேயுமே அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா பால் அல்லது அரிசி கஞ்சி அவங்களுக்கு விருப்பப்படி, காலை 8 மணிக்கு கபசுர குடிநீர், காலை உணவு 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல், இட்லி, ஊத்தாப்பம், உப்மா, வெங்காய ஊத்தாப்பம், பூரி, ரொட்டி, இடியாப்பம், ஏதேனும் 2 வகை இந்த ரொட்டேஷனில் அப்படியே இதெல்லாம் கொடுக்குறோம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், சுண்டல் மசாலா, இதெல்லாம் இந்த ஃபுட்டெல்லாம் அப்படி ரொட்டேஷனாக மாறி மாறி கொடுக்குறோம். அதே போல் காலை 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி பானம் அல்லது வாழைப்பழம், 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி எலுமிச்சாறு சத்து மாவு இல்லாட்டி சத்து மாவு கஞ்சி, நண்பகல் 12 மணிக்கு மிளகு ரசம் அவங்களுக்கு, மதிய உணவு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், காய்கறி பொரியல் அல்லது தக்காளி சாதம், தேங்காய் சாதம், காய்கறி நெய் சாப்பாடு இதில் ஏதேனும் ஒன்று, மற்றும் தயிர் சாதம், ஒரு வேக வைத்த முட்டை. 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா டீ, போன்விட்டா அல்லது டீ இல்லாட்டி போன்விட்டா, அவங்க எது கேட்கலாம் அது, காய்கறி சூப்பு மற்றும் சுண்டல். இரவு 8 மணிக்கு சப்பாத்தி அல்லது தோசை, அவங்க என்ன விருப்பறாங்க தோசைக்கு மாற்றி மாற்றி ரொட்டினை கொடுக்குறது, சப்பாத்தி, தோசை, கிச்சடி, ரொட்டி இல்லை ஏதேனும் 2 விருப்பம் முடியும், காய்கறி குருமா, சட்னி, சாம்பார். குழந்தைகளுக்கு பால், அரிசி கஞ்சி மற்றும் பிஸ்கெட் எப்போது கேட்டாலும் கிடைக்கும், எப்போ கேட்டாலும் அவங்களுக்கு அந்த ஃபுட்டு கிடைக்கும். காய்கறிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறையின் மூலம் வீட்டில் தனிமைப்படுத்துதலை கண்காணிக்க பணிக்குழு, அரசு மற்றும் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தலை கண்காணிக்கும் குழு, நோய் தொற்று உள்ளவர்களின் தொடர்புடையவர்களை கண்காணிக்கும் குழு, ஊடக குழு, சமூகத்தில் மக்களிடையே தனிமைப்படுத்தி உறுதி செய்ய குழு, கிராம அளவிலான குழுக்கள் என பல்வேறு நிலையிலான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கொரோனா நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் 3 மருத்துவர்கள் மற்றும் வருவாய் துறை பணியாளர்கள் கொண்டு சுழற்சி முறையில் செயல்பட்டு வருகிறது. தினந்தோறும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவர்களின் நோய் அறிகுறிகளை கேட்டு அதற்கேற்ப மருத்துவர்களால் ஆலோசனைகள் அளிக்கப்பட்டு வருவதுடன் கொரோனா நோய் தொடர்பு கேட்கப்படும் அனைத்து விவரங்களையும் தெளிவுபடுத்தி வருகிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாகனங்கள் மூலம் உள்நுழைவதை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் எல்லையோரம் 13 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இச்சோதனை சாவடிகள் 50 மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள், 60 வருவாய்த்துறை அலுவலர்கள், 320 காவல்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், 75 உள்ளாட்சி அமைப்பு அலுவலர்கள், 24 வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். வாளையார் சோதனை சாவடியில் வருபவர்களுக்கு கொரோனா அறிகுறி உள்ளதா என்பதை உறுதி செய்ய அவ்விடத்திலேயே மாதிரி எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு நாளில் சராசரியாக சோதனை சாவடியில் மட்டும் 200 முதல் 250 மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்ட எல்லையிலான ஓடாந்துறை, சின்னக்கல்லிப்பட்டி, நொய்யலாறு, கேஎம்பட்டி, கஞ்சப்பள்ளி, செல்லப்பம்பாளையம், காங்கேயம்பாளையம், ஏநாகூர், அந்தியூர், காமநாயக்கம்பாளையம், ரெட்டியார்மடம் ஆகிய 11 சோதனை சாவடிகள் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 150 வாகனங்கள், நகராட்சி, பேரூராட்சி, ஊரக பகுதியில் 130 வாகனங்கள் என மொத்தம் 280 வாகனங்கள் மூலம் ஒளிபெருக்கியை கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதுடன் ரேடியோ மூலம் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதிநவீன இயந்திரங்கள், விசைத்தளிப்பான்கள், கைத்தளிப்பான்கள் மற்றும் பறக்கும் இயந்திரங்கள் மூலம் தொடர்ந்து கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருகிறது. மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதியில் உள்ள பொது கழிப்பறைகள் தொடர்ந்து சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. ஊரடங்கு தளர்வுக்கு பின்னர் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்கப்பட்ட நிலையில் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை உறுதி செய்திடவும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வெளியே வர இருப்பதையும் கண்காணிக்கும் மாநகராட்சியின் மூலம் பறக்கும் படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு ஒரு முடிவு செஞ்சிருக்கிறோம். கோவை மாவட்டத்திலே
கொரோனா அறிகுறி உள்ளதா என்பதை கண்டறிய மாவட்டம் முழுவதும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை இணைந்து 5000 காய்ச்சல் முகாம்கள் நடத்த இன்றைக்கு இந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாத இறுதிக்குள் தொடர்ந்து தினமும் நடத்தப்படும். இந்த மாத இறுதிக்குள் இந்த 5000